புதிதாக திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு திருவிழாக்கள், உற்சவங்கள், பெரிய திருக்கோயிலுடைய குடமுழுக்குகள் என்றால், அதேபோல் திருவிழாக்களின் போது திருத்தேர்கள் பவனி என்றால், கள்ளர் ஆற்றில் இறங்குவது, கார்த்திகை தீபம் போன்ற பெருவிழாக்கள் என்றால் முன்கூட்டியே அந்த மாவட்டங்களுக்கு சென்று அனைத்து துறையினரும் கலந்து ஆலோசித்து பேசி இறையன்பர்கள் வருகின்ற வழிபாட்டிற்கு கூட்டத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய தேவைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்திட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டதன் பேரில் 5ஆம் தேதி தொடங்க இருக்கின்ற தைப்பூச திருநாளில் தமிழகத்திலே இருக்கின்ற முருகர் கோவிலிலேயே அதிக கூட்டம் வருகின்ற திருக்கோயிலான இந்த பழனியில் கடந்த ஆண்டு 12 லட்சம் பக்தர்கள் வந்ததாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கூடுதலாக வரலாம் என்றும் கணக்கிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் இறை தரிசனத்திற்கும் உணவு, தங்குமிடங்கள், கால்நடையாக வருகின்ற பக்தர்களுக்கு தங்குவதற்கு மண்டபங்கள், அதேபோல் வருகின்ற பக்தர்களுக்கு திருக்கோயிலின் சார்பில் கட்டணமில்லா உணவு, கழிப்பிட வசதி, உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அதற்கு தேவையான மருத்துவ வசதி, ஏதாவது விபத்து போன்ற காரியங்கள் நிகழ்ந்துவிட்டால் தீயணைப்புத்துறை போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் அருமையண்ணன் சக்கரபாணி அவர்கள் முன்னிலையிலும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையிலேயும், எங்கள் துறையின் செயலாளர், கூடுதல் ஆணையாளர், மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர், மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர், பிற துறைகள் அனைத்தையும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு கூட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். குறிப்பாக இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடந்த ஆண்டு ஒரு நாளைக்கு 10,000 பேர் என்று உணவினை வழங்கியிருந்தோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த ஆண்டு அதை தைப்பூசத்தில் ஒரு நாளைக்கு 20,000 பேர்களுக்கு என்று 2 லட்சம் பேர்களுக்கும், அதேபோல் தைப்பூசத்தை அடுத்து வருகின்ற நிகழ்விற்கு அதே போன்று 20,000 பேர்களுக்கு ஒரு நாளைக்கு என்று 10 நாளைக்கு 2 லட்சம் பேர்களுக்கும் என்று 4 லட்சம் பேர்களுக்கு உணவு வழங்கப்படும் என்பதை சட்டமன்றத்தில் அறிவிப்பாக வெளியிட்டிருந்தோம். அதை இந்த தைப்பூசம் நடக்கின்ற 10 நாட்களிலும் ஒரு நாளைக்கு 20,000 பேர்களுக்கு என்று 2 லட்சம் பேர்களுக்கு கட்டணம் இல்லாமல் திருக்கோயில் சார்பில் 2 வகையான உணவுகளும் 2 வகையான அதற்கு பதார்த்தங்களும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வருகின்ற பக்தர்களுக்கு தேவைக்கேற்றாற்போல் அனைத்து வசதிகளையும் மேம்படுத்தப்படும் என்ற உறுதியினை அனைத்து துறை அதிகாரிகளோடு கலந்து பேசியிருக்கின்றோம். சிறந்த முறையில் இந்த தைப்பூசத்தை நடத்துவதற்குண்டான அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அன்னதானத்தை பொறுத்தளவில் பழனி திருக்கோயிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, கல்லூரி மற்றும் பள்ளிகளிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலை உணவு, மதிய உணவு இலவசமாக ஒரு நாளைக்கு 6,000 பேர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆண்டொன்றுக்கு 6 கோடி ரூபாய் அதற்கு செலவிடப்படுகின்றது. அதேபோல் பழனி மற்றும் பழனியை சார்ந்த உபகோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் 50 திருக்கோயில்கள் இருக்கின்றன. பழனிக்கு ஏற்கனவே குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டது. 7 திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. மீதம் இருக்கின்ற 19 திருக்கோயில் இருக்கின்றது. இந்த 19 திருக்கோயிலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும். அப்படி இந்த ஆண்டுக்குள் இந்த 19 திருக்கோயில் குடமுழுக்கு முடிவுற்றால் 50 திருக்கோயில்களும் ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடத்த வேண்டியிருக்கின்றது. இந்த 19 திருக்கோயில் முடிவுற்றாலே ஆகமப்படி அனைத்து திருக்கோயிலும் பழனி உட்பட உபகோயில்களான 50 திருக்கோயில்களுக்கும் குடமுழுக்கு முழுவதுமாக நடத்தி முடித்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி வரலாற்றில் இடம்பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை மாவட்ட ஆட்சியாளருடைய கவனத்திற்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அனைவரையும் அழைத்து 1-2 நாட்களில் கூட்டங்கள் நடத்தி ஏற்கனவே என்ன வசூலித்திருந்தார்களோ
அதற்கு அதிகப்படியாக இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கு உத்தரவு பிறப்பிப்பார்கள். கண்டிப்பாக உனக்கு பதில் சொல்லிடுறேன். நிறைய பேர் கூடுதல் கட்டணம் சார். அதாவது தைப்பூசம் பங்குனா 2 மடங்கு கட்டணம் வசூல் பண்றாங்க. இங்க நம்ம அததான் சொன்னாரு. அவங்க வந்து இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னார் சார் அவரு. இல்லம்மா வசூல் பண்றதுதான் சொன்னாரு. அது ஏன் சார் நம்ம வசூல் தானே சொன்னாரு. வியாபார நோக்கம் இல்ல சார். அதுதானே சொன்னாரு அவரு. பதில் சொல்லி உணவு பொருளோட அதே மாதிரி அதிகப்படியா ரேட் வரும். அதற்காகத்தான் இந்த உணவுப் பொருட்கள் அதிகமாக விற்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் ஒரு நாளைக்கே 20,000 பேர்களுக்கு கட்டணமில்லாத உணவை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதே போல் உணவு தர கட்டுப்பாட்டோடு இந்த உணவுகள் வழங்குகின்றது. கடந்த ஆண்டுகளில் சிறு சிறு நிகழ்ச்சிகள், விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடந்ததால் அது ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் நான் மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்போடு விவாதித்திருக்கிறோம். அதையும் தளர்த்துவதற்குண்டான வழிமுறைகள் இருந்தால் அதையும் இலவசமாக்கிவிட்டால் இது போன்ற உணவிற்கு அதிகமான விலை கொடுத்து அவர்கள் பசியாற வேண்டிய ஒரு சூழல் இல்லாமல் இருக்கும். அதான் இப்ப நான் சொன்னேன், இது வந்து நம்ம போட்ட உத்தரவு இல்லை. கடந்த காலங்களில் ஏதோ ஒரு சிறு சிறு நிகழ்வுகள், விரும்பத்தகாத நிகழ்வு நடந்தப்போ உத்தரவு போட்ட உத்தரவு. அதே நேரத்தில் இலவசமாக பக்தர்களுக்கு தருகின்ற உணவினை நாங்கள் வரவேற்கின்றோம். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்தில் அந்த உணவினால் பக்தர்களுக்கு எந்த விதமான உபாதைகளும் வரக்கூடாது என்பதிலும் இந்த ஆட்சி உறுதியாக இருக்கின்றது. இரண்டையும் சமன்படுத்தி எது சிறந்த முறையில் சுலபமான முறையில் இருக்குமோ அதை கொண்டு வருவதற்கு மாவட்ட ஆட்சியாளருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் இந்த கூட்டத்திலே எடுத்து வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏதாவது கிடைக்காதா என்று அதற்கு எதிர்ப்பு கருத்து தெரிவித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். பக்தர் நலனும் முக்கியம். அதே போல் அன்னதானம் வழங்குவேன் என்று வருகின்றவர்களுக்கும் இந்த அரசு ஆதரவாக இருக்கும். திருவண்ணாமலை தீப திருவிழாவுக்கு 3 நாள் கட்டணம் இல்லாம தரிசனம் தைப்பூசத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அனுமதிக்க வாய்ப்பு இருக்கா? கட்டணம் இல்லாமல் தரிசனம் நீ ரொம்ப தூரம் போராடி இருக்கிற கேள்வி கேட்கறதுக்கு. உன்னுடைய இந்த ஆட்சியை பொறுத்தளவில் கேட்டதெல்லாம் தருகின்ற ஆட்சி, கேளாததையும் வேண்டும் என்றால் தருகின்ற ஆட்சி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நல்லாசியோடு தைப்பூச திருநாளில் நிச்சயமாக சிறப்பு கட்டணம் ரத்து செய்யப்படும். மொத்தம் 10 நாள் திருவிழாங்க. நீங்க பூசத்தன்னைக்கு மாத்திரம் தான் கேட்கறீங்க. நாங்க என்ன சொன்னா பூசத்தை ஒட்டி வருகின்ற 2 நாட்கள் 3 நாட்கள். அதே மாதிரி சார் பக்தர்களை வந்து சார் தரக்குறைவாக நீ வா நீ சொல்லுங்க. 4 வருஷம் 10 மாதம் இது வரைக்கும் வேலைக்கு இருக்காங்க சார். டெய்லி 300 ரூபாய் கூலிக்கு இருக்காங்க. 5 வருஷம் முடியும், 1 மாசமோ 2 மாசமோ இருக்கு. இப்ப நம்ம அது காலி பணி இடங்களை நிரப்புறதுக்காக இல்ல நாம என்ன சொல்லிடுறேன். அதாச்சும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் கடந்த ஆட்சியில் 110 விதியின் கீழ் 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றியவர்களை நிரந்தரம் செய்வோம் என்று அறிவித்தார்கள். அந்த ஆட்சி முடிகின்ற வரையில் ஒருவரை கூட பணி நிரந்தரம் செய்யவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் 1289 பேர்களை பணி வரன்முறை செய்து நிரந்தரப்படுத்தி இருக்கின்றோம். கூடுதலாக இன்னொரு 500 பேரை பணி வரன்முறை நிரந்தரம் செய்வதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற உயர்மட்ட ஆலோசனை குழுவில் முடிவெடுக்கப்பட்டு வெகு விரைவில் அவர்களுக்கும் நிரந்தர பணியாணை வழங்கப்பட இருக்கின்றது. நிருபர் கேட்ட அவர்களையும் இதில் சேர்த்துக் கொள்வதற்குண்டான தகுதிகள் இருந்தால் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு இணை ஆணையாளருக்கு அதற்குண்டான உத்தரவு வழங்கப்பட்டு அதையும் சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படும். நீங்கள் கோரியது போல் இந்த விண்ணப்பங்கள் பார்த்தால் ஒரு 3-4 லட்சம் அளவிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை ஸ்க்ரூட்னி செய்து அவர்களை முறைப்படுத்தி தகுதியுடையவர்களை நேர்காணலுக்கு அழைத்து அதன் பிறகு அவர்கள் பெறுகின்ற மார்க்கின் அடிப்படையில் பணியாணை வழங்கப்பட வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 4-5 மாதங்கள் ஆகிவிடும். நீங்கள் சொல்லியவர்கள் வெகு விரைவில் அவர்கள் பணி ஓய்வு பெறுகின்ற சூழ்நிலை இருப்பதால் இதற்கு முக்கியத்துவம் தந்து அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் இயலும் என்றால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நீங்கள் சொல்லி அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் வருவதற்குண்டான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார். முதலே கேட்பேன் நினைச்சேன், ரொம்ப லேட்டா முதலே கேட்பேன் நினைச்சேன். காலம் தான். இந்த ஆட்சியை பொறுத்தளவில்
எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் லட்சியங்களே அவரவர்கள் விரும்புகின்ற மத வழிபாட்டில் அவரவர்கள் அமைதியான முறையில் ஒரு அமைதி தவழ்கின்ற மாநிலமாக இந்த மாநிலம் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர். ஆகவே அவரவர்களுடைய வழிபாடுகள் காலகாலமாக என்ன இருக்கின்றதோ அந்த வழிபாடுகளுக்கு உட்பட்டு நடக்கின்ற செயல்களை நிச்சயம் இந்து சமய அறநிலையத்துறை அனுமதிக்கும். அதை மீறுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதற்கு தடையாக இந்து சமய அறநிலையத்துறை இருக்கும். சார், இப்போ அது இல்லை சார், அந்த 50 சென்ட் வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுங்கிறது நம்ம இந்து சமய இருக்கிற நிலைப்பாடு என்ன சார்? மலைக்கோயிலில் இருக்கிற 50 சென்ட் மட்டும் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம். இது 1930ஆம் ஆண்டுகளிலிருந்து இது சம்பந்தமான தொடர் நடவடிக்கைகள், தொடர் நீதிமன்ற வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. 1930ஆம் ஆண்டு கூட லண்டன் பிரிவில் ஒரு வழக்கு வந்தபோது ஒரு தீர்ப்பு அன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து வந்த 4-5 தீர்ப்புகளும் அதை தொடர்ந்து தான் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது. தற்போது கூட ஒரு சில ஆதீனங்கள் பெரியவர்கள் இது சம்பந்தமாக ஒரு குழுவினை அமைத்து முடிவு செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக கூட ஒருவர் நீதிமன்றத்தை அணுகியிருக்கின்றார். இன்னும் அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரப்பெறவில்லை. எது எப்படி இருந்தாலும் ஒரு துறை சார்ந்த அமைச்சர் என்பதால் நான் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். அதில் ஏதாவது முடிச்சிடறேன் அதில் ஏதாவது என்னுடைய வார்த்தைகளால் இரு மதங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் எந்த விதமான சிறு சச்சரவும் வந்துவிடக்கூடாது. அமர்ந்து முடிக்கிறம்பா இருப்பா, என்ன பண்ணி மொத்தமாக கேட்டுருக்கலன்னா அமர்ந்திருப்பவர் கூட என்ன மதம் ஏதென்று தெரியாது, வந்து இருக்கின்ற அதிகாரிகள் கூட தெரியாது. இப்படி ஒற்றுமையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாநிலத்தில் எங்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு நாங்கள் மாத்திரமல்ல, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். கேள்விகளுக்கு பதில் சொல்வது சுலபம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போயிடலாம், செய்தி வர வேண்டும் என்பதற்காக. அது முக்கியம் அல்ல. நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம். ஜாதி, மதம், இனம், மொழிகள் கடந்து அனைவரும் சகோதரத்துவத்தோடு பயணிக்க வேண்டும். ஆகவே அதற்கு ஊடக நண்பர்கள் ஒத்துழைக்க வேண்டும். வேறு கேள்விக்கு போகலாம். நிச்சயமாக அந்த ரோப்கார் திட்டத்தை கொண்டு வருவோம். இந்த ஆட்சி வந்த பிறகுதான் 70 ரயிலில் 32 பேர்கள் என்று பயணிக்கக்கூடிய நிலையில் இருந்த 70 ரயிலில் 72 பேர்கள் பயணிப்பதற்கு தரம் உயர்த்தி இப்போது பயன்பாட்டில் இருக்கின்றது. நீங்கள் நினைக்கின்ற ரோப்கார் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் முறையாக கொண்டு வரப்படாததால் 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த டெண்டர் 2019ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்டு 2020ஆம் ஆண்டு அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு அதன் பிறகு அவர் பணி தொடங்கிய பிறகு 2016ஆம் ஆண்டு விலைப்பட்டியலும் இந்த பட்டியலுக்கு ஒத்து வரவில்லை என்று எடுத்தவர்கள் அந்த பணியை நிறுத்திவிட்டதால் மீண்டும் புதிய டெண்டர் கோரப்பட்டு ரோப்கார் திட்டம் கொண்டு வரப்பட இருக்கின்றது. நிச்சயமாக கூடிய விரைவில் ஒப்பந்தம் கோரப்படுகின்ற நிலை இருக்கின்றது. நிச்சயமாக இந்த பெருந்திட்ட வரைவு ஒன்று எடுத்திருக்கின்றோம். 58 ஏக்கர் நிலப்பரப்பிலே நம்முடைய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய மாவட்ட மூத்த அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்கள், அண்ணன் சக்கரபாணி அவர்கள் கூட இந்த வியாபார பெருமக்களுக்கு ஏற்றாற்போர் கடைகளை முழுவதுமாக ஒதுக்கீடு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதிலேயே இந்த டாலர் விற்பதற்கும் கடைகள் தேவைக்கு ஏற்ப அதிகமாக கூடுதலாகத்தான் கடைகளை நிர்மாணிக்க இருக்கின்றோம். அப்படி வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒதுக்கும். கோவில் நிர்வாகம் வெளியில வர்ற வழியில வெளியில வர்ற வழியில சொல்லிடலாம். அதை வந்து அலுவலகத்தில் வைக்க சொல்லிடலாம். ரொம்ப கம்மியா இருக்கு. லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. நீங்க தேவையான அளவு ரொம்பவே கம்மியா இல்ல. அதுக்காக தான் இந்த கூட்டம் போட்டோம். இந்த தடவை கண்டிப்பா மனநிறைவா இருக்கும். நானும் வந்து 5ஆம் தேதி வரேன். இங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபுல்லாவே ஏற்பாடுகளை பார்ப்போம். ஏதாவது குறைகள் தெரிஞ்சா அப்ப சொல்லுங்க, அதை நிறைவாக்கி நீ மகிழ்ச்சி அடைய அளவு பண்ணிடுவோம். கூடுதல் பஸ் இயக்குறோம் சார். அந்த கூடுதல் பஸ்களுக்கு வந்து சில கட்டணங்கள் வந்து முறைப்படுத்தாம கொஞ்சம் அதிகமா வசூல் பண்றாங்க. சரி, தைப்பூசத்திற்காக விடப்படுகின்ற கட்டணங்கள் ஒரு குறிப்பிட்ட பஸ்களுக்கு தைப்பூசத்திற்கு உதாரணத்திற்கு ரயில் நிலையத்தில் இருந்தோ அருகாமையில் இருந்தோ இயக்கப்படுகின்ற பேருந்துகளை ஒரு குறிப்பிட்ட அளவு நிர்ணயம் செய்து அதற்கு கட்டணம் இல்லாமல் இந்த முறை பயணிப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவை பெற்று இயக்குகிறோம். சமீபத்தில் கூட திருத்தணிக்கு விழா காலங்களில், விடுமுறை காலங்களில் திருத்தணி திருக்கோயிலே கட்டணத்தை செலுத்தி இலவச பேருந்து இயக்குகின்ற திட்டத்தை 2 நாட்களுக்கு முன்பு நானும் எங்கள் துறை செயலாளரும் மாண்புமிகு
பொதுப்பணித்துறை அமைச்சரும் நம்முடைய அந்த மாவட்டத்துறை அமைச்சர் நாசர் அவர்களும் இயக்கி வைத்தோம். பக்தர்களிடையே பெரிய வரவேற்பு இருந்தது. பழனியிலும் இந்த தைப்பூசத்திற்கே அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு பெருநகரத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய போக்குவரத்து துறையோடு கலந்து பேசி முடிவினை எடுக்க சொல்லுகிறோம். இப்படி எந்த ஆட்சியிலும் நிருபர்கள் கேட்டவுடன் அந்த நிருபர்கள் கேட்ட வைக்கின்ற கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் அவர்கள் கோரிக்கைகள் அவர் கேள்விக்கு விடை காணுகின்ற ஒரு அரசு திராவிட மாடல் அரசு என்பதால் உங்களுடைய முழு ஆதரவு இந்த ஆட்சிக்கும் இந்த அரசுக்கும் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.